Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. எங்கேயுமே அந்த மாதிரி ஏதாவது 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 ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் கடைகள் பார் எல்லாமே சேர்த்துதான் மூடப்பட்டிருக்கு. கடைகள் இல்லாமல் பார்கள் இயங்கக்கூடாது. அது சட்டப்பூர்வ குற்றம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் வந்து இல்லீகலா இருக்கோ கண்டிப்பா உடனடியாக அவர் மீது கடுமையான வழக்குகள் பதிவு செய்யணும். எங்கேயுமே யாருக்கும் வந்து அந்த மாதிரியான ரைட்ஸும் கிடையாது. கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை சட்ட போராட்டத்தில் இருக்கிற பட்சத்தில் திருப்போன்ற மலை மேல வந்து தீபம் ஏற்றுவதற்கு இந்த அரசு என்ன விதமான இல்ல. நாங்க இது வந்து தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதையேதான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்க. பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசு நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியா இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். கூட்டங்கள் எல்லாம் அங்க போய் அவங்க போய் பேசிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. கூட்டங்கள் ஒரு நிமிஷம் செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்ற ஒரு நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இருந்த காலங்கள் என்ன இருக்கு? என்ன பிரஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். இந்த செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரு 7-8 வருஷம் ஒரு சில பேர் வந்து அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ரெகுலரா வந்து பிரஸ் மீட் குடிச்சு ஏதாவது பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். மக்களை ரெகுலரா சந்திக்கிறார். இப்ப போன வாரம் திருச்சி கூட்டம் நடந்தது. இது மாதிரியான கூட்டங்கள் ரெகுலரா நடக்கும். மக்களிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள நாங்கள் எங்களுடைய முதல்வர் கண்டிப்பா மக்களை ரெகுலரா சந்திப்பார். செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்லை. யாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே கண்டிப்பாக என்னென்ன மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமோ அதை அந்தந்த காலத்துல அன்னன்னைக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம் வந்த பிறகுதானே நீங்க வந்து இந்த பிரஸ் மீட் இதெல்லாம் ரெகுலரா போது செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. கண்டிப்பா செய்தியாளருக்கும் மக்களுக்கு என்ன தெரிவிக்கணுமோ அது ரெகுலரா பிரஸ் ரிலீஸ் வந்து சமூக ஊடகமோ அதே போல எங்களை போல ஊடகமும் இல்லாட்டினா நீங்க முதலமைச்சராக நாங்கள் யாரும் ஊடகத்தை ஒரே நிமிஷம் யாரையும் வந்து புறந்தள்ளவும் இல்லை, யாரையும் குறைச்சு சொல்லவும் இல்லை. செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த பெஞ்ச் மார்க்கை நீங்களா பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா செய்தியாளர் அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நாங்க சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் முதல்வர் சந்திச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் வந்து நீங்க எந்த பெஞ்ச் மார்க் வச்சு பிக்ஸ் பண்றதுன்னு சொல்றோம். இப்ப சில ஆண்டுகள் தானே இது ரெகுலரா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கே இருக்காது. லைவ் ஸ்ட்ரீமே இல்லாத காலத்துல எப்படி செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு? ஸோ அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக செய்தியாளர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்ன செய்தியாளருக்கு மக்களுக்கு என்ன தெரிவிக்குமோ அது உங்க மூலியமாக டெய்லி அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன அதை பத்தி நம்ம என்ன கருத்து? இல்ல, ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்துல கண்டிப்பா விசாரணை நல்லபடியாக முடிய வேண்டும் என்றுதான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தெளிவாக முடிய வேண்டும். ஏன்னா இதுல நிறைய என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு எதமான நாங்க அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறையை முழு அளவுல அதுல வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல்வரும் அது தினந்தோறும் வந்து என்ன மாதிரியான டேட்டா திருடி இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் எந்த இடத்துலயும் வந்து யாரும் தப்பிக்க விடக்கூடாது. அந்தந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா ஹார்ட் காப்பி ஆச்சுன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ற ப்ராசஸ்லயும் இருக்கு. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல எந்த டேட்டா மிஸ் ஆச்சுன்னு சொல்ற இதை வந்து நாங்க வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவிப்போம். நான் தான் சொன்னேன், நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குன்னு ஏன் வந்தாருன்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா? இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடுனான்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல செந்தில் பாலாஜி சொல்லிதான் யாராவது திருடுனாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரஸ் மீட் சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி வந்து திசை திருப்பான் ஏன் உடனே வந்து ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து முதல்ல
என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடிஞ்ச பிறகு தெரியும். இப்ப எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செந்தில் பாலாஜி ஆஜரானதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவர் ஏன் திடீர்னு வந்து பதில் சொல்றாங்க. அதான் நிறைய பேர் பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி வந்து இந்த விவரத்துல ஆஜராகி இப்போ சொல்றாருன்னு. எந்த இடத்துலயும் வந்து நாங்களும் விசாரணை முடியட்டும்னு தான் சொல்லியிருந்தோம். திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல இதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அவ்வளவு பயம் செந்தில் பாலாஜி. ஆர்டிஸ்ட்க்கு காண போன உடனே யாருமே பேசாமல் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி வந்து ஏன் இதை பத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்? இந்த கொஸ்டின் நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். வேற இல்ல அது சம்பந்தமா முதல்வர் முடிவு எடுத்து யாரு வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அவங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் இருக்குது. அவங்களுடைய கட்டாயம், அவங்களுடைய காலத்தின் கட்டாயம், அவங்களுடைய தேவை. அதை நம்ம என்ன விஜய் அவர்கள் துவங்கி வெற்றிக்கான அப்புறம் தான் இந்த புதிய கட்சிகள்லாம் யாரு வேணாலும் கட்சி துவங்கலாம். அதுக்கு 100% ஸ்பேஸ் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அவங்களுடைய